உள்ள வந்துட்டோம். வந்து பலத்தை செக்அப் எல்லாம் சரி இதெல்லாம் சகலதெல்லாம் செக்அப் பண்ணி வடியால தாண்டி இங்கே ஒரு ஸ்டிக்கரும் நோட்டி விட்டுருக்கேன். நான் இந்த கேகே ரோடெல்லாம் வந்து கொண்டுக்கிறேன். கேகே ரோடில் வந்து வெள்ளடித்துறையில் வந்து கொண்டுக்கிறேன். இந்த ரோட்டை பாருங்கள். இங்காலையும் பார்த்தோம்னா இந்த பச்சு வெக்டான் செய்திருக்கு பாருங்க. நம்மளுக்கு காட்டின்னு ஒரு மழை பெய்யுது, வெள்ளம் எல்லாம் நிற்கிது. பச்சு வெக்கம் எல்லாம் குண்டு மூலியமாக செய்கிறாரு. ஜனாதிபதியின் வெற்றிக்கான விஜயம் வந்து இடாமுதியஸ்ரீ உல்லாச கடற்கரை வெள்ளடித்துறையாம் இன்றைக்கி நடக்க போகுது. இல்லை அந்த பட்டத்தின் இதெல்லாம் போட்டிருக்கு. அந்த விளையாட்டுத்துறையில் வந்து பட்டத்திருவிழா நடக்கிறது. அதில் வந்து அந்த க்ளீன் ஸ்ரீலங்கான்னு பட்டம் பிறந்தது. அது ரெடி ஆகி கொண்டிருக்கு. எல்லாம் பாதுகாப்பில் எல்லாம் உறுதி செய்யப்பட்டு ரெடி ஆகி கொண்டிருக்குது. இங்கே வந்து எல்லாம் போலீஸார்கள் எல்லாம் எஸ்டிஎஃப் எல்லோரும் வந்து கொஞ்சம் நிற்கிறோம். எல்லாம் பாதுகாப்புக்கு வந்து இடையெல்லாம் அந்த பச்சு வச்சிருக்கணும். நம்மளுக்கு வந்து இடைக்க காட்டிக்கொள்கிறோம். இடைக்கு எடுத்துக்கொண்டு காணொலி வந்து இப்போ நீங்கள் இடைக்க பார்த்துக்கொள்வீங்க. அனைத்துக்கும் வணக்கம். நாங்கள் இந்த காணொலிக்கு நீங்கள் வந்து நாங்கள்டா யாழ்ப்பாணத்தில் வெள்ளடித்துறையெல்லாம் நிற்கிறோம். ஏன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பக்கத்தில் பேனர் இருக்கும். அதாவது வந்து இன்றைக்கு வந்து 31ஆம் தேதி ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வந்து நாடு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர் வந்து வெள்ளடித்துறைக்கு வர்றார். அவர்கிட்ட வெற்றிக்கான விஜயமாக வந்து இங்கே வந்து உதயசூரியன் உல்லாச கடற்கரைக்கு வந்து வர்றார். அதை நாங்கள் இன்றைக்கு காணொலி பார்க்க வந்தாங்க. இப்போ வந்து முதல்ல வந்து இப்படி இருக்குது வெள்ளடித்துறை என்ன மாதிரி இருக்குது பரவரப்பா சில நேரம் வந்து சோதனைகள் வந்து பரவரப்பாக இருக்குது. அதில் தான் உங்களுக்கு காட்டிக்கொள்ளான்னு வந்தாங்க. அப்படி நீங்கள் தொடர்ந்து அவருடைய காணொலியில் வந்து எடுக்க முடிஞ்சா உள்ள போய் எடுக்க முடிஞ்சால் தொடர்ந்து வர காணொலியிலையும் பார்த்துக்கலாம். ஓகே வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்கள் போவோம். ஓகே இதில் பார்த்தோம்னா பேனர் வச்சிருக்கு பாருங்க. இதில் வந்து ஜனாதிபதியின் வெற்றிக்கான விஜயம் வந்து இடாமுதியஸ்ரீ உல்லாச கடற்கரை வெள்ளடித்துறையாம் இன்றைக்கி நடக்க போகுது. இல்லை அந்த பட்டத்தின் இதெல்லாம் போட்டிருக்கு. அந்த விளையாட்டுத்துறையில் வந்து பட்டத்திருவிழா நடக்கிறது. அதில் வந்து அந்த க்ளீன் ஸ்ரீலங்கான்னு பட்டம் பிறந்தது. அதில் இதெல்லாம் போட்டிருக்குது. அப்படி நாங்கள் பார்க்க போகிறோம். வந்து சந்தியில் நிற்கிறோம். இங்கே வந்து எல்லாம் போலீஸார்கள் எல்லாம் எஸ்டிஎஃப் எல்லோரும் வந்து கொஞ்சம் நிற்கிறோம். எல்லாம் பாதுகாப்புக்கு வந்து இடையே நான் வந்து கேகே ரோட்டில் தான் வந்திருந்தேன். கேகே ரோட்லாம் இடையே ஆக்கள் நின்றவை வந்து அதாவது போலீஸ்காரன் நின்றவை இடையே நின்று மரங்களுக்கு எல்லாம் இந்த பாதுகாப்பை விட்டுருந்தவை. மற்றபடி இந்த உள்ளே வந்தோன்னே கிட்ட வந்தோன்னே நடக்கிறதுக்கிட்ட வந்தோன்னே நிறைய போலீஸ்காரர்கள் எல்லாரும் வந்து நின்றுருந்தவை. இங்கே சும்மா நார்மலாக தான் இருக்குது. நேரம் கூட 1:30 தான் வேறு ரெண்டு போட்டிருந்தவை. இன்றைக்கு 1:30 தான் போட்டிருந்தவை. அதில் வந்து நேரம் இருக்குது. நாங்கள் வேலைக்கு என்ன மாதிரி இருக்குன்னு காட்டு கொண்டு பார்க்க வந்து நாங்கள் அப்படியே காட்டிக்கொள்கிறேன். சில நடமாட்டம் எல்லாம் சும்மா நார்மலாக இருக்குது. இந்த ரோட்டு வழியெல்லாம் அந்த பச்சு வச்சிருக்கணும். நம்மளுக்கு வந்து இடைக்க காட்டிக்கொள்கிறோம். இடைக்கு எடுத்துக்கொண்டு காணொலி வந்து இப்போ நீங்கள் இடைக்க பார்த்துக்கொள்வீங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. அதாவது வந்து இந்த படங்கள் மாதிரி தான் திடீரெண்டு வேற போகிற அவசர அவசரமாக செய்த விஷயங்கள் பாருங்கள். அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. இப்போ நான் இந்த கேகே ரோடெல்லாம் வந்து கொண்டுக்கிறேன். கேகே ரோடில் வந்து வெள்ளடித்துறையில் வந்து கொண்டுக்கிறேன். இந்த ரோட்டை பாருங்களேன். ரெண்டு எல்லாம் போட்டு ஏபிசி போட்டு வச்சு விட்டது. இப்போ தான் இந்த பச்சு ஒர்க் செய்திக்கணும் பாருங்க. நான் தொடக்கத்தில் வந்து பச்சு ஒர்க்கம் இல்லை. அதை காட்டிடுவாங்க உங்கள் வீடியோ. இதில் வந்து இப்போ தான் இந்த பச்சு ஒர்க் செய்திக்கணும். அது எல்லாம் கிளம்பி தண்ணி போய் கிடக்குது. இந்த முதல்வன் படத்தில் வந்த மாதிரி தான் வேற போகிறார். முதல்வர் வேற போகிறார். நோட்டு கூட்டி செய்வினோம். அதை மாதிரி தான் இருக்குது. அப்படி நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். அதை மாதிரி தான் நீங்கள் நடந்து கணிக்கிறேன். அப்படி நாங்கள் நேராக போய் உங்களுக்கு காட்டிக்கிறோம். நீங்கள் அப்படியே நேராக பார்த்துக்கொள்ள மிச்சம் தூரம் வந்துட்டு நீங்கள் ஆலையும் பார்த்தோம்னா அந்த பச்சு வெக்டான் செய்திருக்கு பாருங்க. நம்மளுக்கு காட்டின்னு ஒரு மழை பெய்யுது, வெள்ளம் எல்லாம் நிற்கிது. பச்சு வெக்கம் எல்லாம் குண்டு மூலியமாக செய்கிறாரு. அது ஒழுங்காக இல்லை. இதில் வந்து இப்போ இதுவல் வெட்டணும் தானே. அப்போ அதில் வந்து நார்மலாக தான் செய்யணும். அப்படியே காட்டிட்டு போகிறோம் பாருங்க. ஓகே நாங்கள் பைக்கர்கிட்ட வந்து நாங்கள் கொஞ்சம் பாட்டுதல் போகுது. சரியான சத்தமாக இருக்குது. இப்படி வந்துட்டு இருக்கிறோம். பாப்போம் அப்படி உள்ளே போய் பாப்போம்னு வந்து நாங்கள் உள்ளே என்ன மாதிரி இருக்கான போய் பார்ப்போம். கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் மைக் சத்தமாக இருக்கும். வந்து லவுட் ஸ்பீக்கர் போடுறதால சத்தமாக இருக்கும். பாவம் உள்ள போய் உங்களுக்கு காட்டிக்கொள்றேன் என்ன மாதிரி. ஓகே இதுலேயும் வந்து இது போட்டுருக்கு பாருங்க. அது வந்து பேனர் ஒன்று போயிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களை வருகை என வரவேற்கின்றோம். இதில் பார்த்தோம்னா இதில் தான் எங்களுக்கு வந்து இந்த இது இருக்குது. அரங்கு சவுண்ட் கேட்குமா தெரியல. அப்படி நாங்கள் பார்த்துட்டு போவோம். வந்து சரியான ஆட்கள் எல்லாம் வந்து போலீஸ்கார எல்லாம் நிற்கணும். அப்படி பார்த்து கொண்டு போகிறோம். என்ன காட்டுறோம் சவுண்டாக இருக்கும் பார்ப்போம். வந்து பார்த்தோம்னா எல்லாரும் பாதுகாப்பு எல்லாம் ரெடியாக இருக்கிறேன். உங்களை காட்டி கொண்டு போகிறேன். ஓகே நாங்கள் வந்து போமன் வந்து நாங்கள் அந்த இதுக்கால வந்து அந்த பாதைக்கால போமன் வந்து நாங்கள் என்னென்று பார்த்தோம் என்றால் அந்த பாதையில் நாங்கள் போயிடலாதான். அதில் வந்து எங்களை வந்து சுற்றி போக சொல்லி வெட்டினோம். அதில் வந்து சுற்றி போகணும் வந்து நாங்கள். ஓகே நீங்கள் அந்த பாதையெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து ஜனாதிபதி வெர்றாருன்றதுக்காண்டி வந்து உடனே வந்து எல்லாம் பச்சு வைக்கலாம் செதுக்கினோம். செய்ததுக்கு நிதி தட்டுப்பாடு அதுகள் என்னென்னு தெரியல. அதை பற்றி நாங்கள் தெளிவாக எங்களுக்கு தெரியாமல் சொல்லவும் இல்லாது. நாங்கள் இப்படி ஒரு செயற்பாடு நடந்திருக்குன்னு காட்டினா நாங்கள் எல்லாம் குண்டும் குழியும் இதாகவும் இருக்குது. இதுக்கால போய் வர மக்களுக்கு உண்மையிலே வந்து சரியான கஷ்டமாக இருக்கும்.
நாங்கள் அந்த பட்டத்திருவிழாவுக்கு போகிற பாதையால் வந்து போய் கொண்டிருக்கிறோம் உள்ள. அதில் வந்து இதால் வந்து தான் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நாங்கள் பக்கத்தால் வந்து உள்ளே போகலான்னு சொல்லியிருந்தவ. அதில் வந்து நாங்கள் இந்த பாதையால் போய்கொள்கிறோம். உள்ளே போய் உங்களுக்கு காட்ட முடிஞ்சதில் வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நாங்கள் வந்து எடுக்க முடிஞ்சதில் வந்து எடுத்துக்கொள்கிறேன். கூட வந்து இந்த பட்டத்திருவிழாக்கு இந்த பக்கத்தாலெல்லாம் வேறு நாங்கள் இந்த பாதையால் ஏறி தான் போகிற வளமே இருக்குது. இப்போ அங்கே செக் பண்ணி இதால் செக் பண்ணி உள்ளே போகணும். செக் பண்ணிவிட்டு உள்ளே போய் நாங்கள் இருக்கலாம் நினைக்கிறேன். வந்து பார்த்துக்கொள்வோம். நாங்கள் அதை அங்கால திருப்பி விட்டு இங்காலே பாதையால் வந்து நாங்கள் இப்போ என்ன சொல்லின வேண்டாம், இங்கேருந்து திருப்பி அதே பாதையால் வந்து போகட்டுமா, அங்கே வந்து கதைச்சிட்டு வந்து சொல்லிக்கணும் அதே பாதையால் போட்டுமா அப்படியே சுற்றி திரியிறோம். அந்த பாதை இந்த பாதையை சுற்றி திரியிறோம். நம்ம இப்போ வந்து அதே பாதையால் விடுவி நம்ம நினைக்கிறேன். உள்ளே போய் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தவன். உள்ளே போய் எடுக்கிற காணொலி உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பாதைகளுக்கெல்லாம் அப்படியே நாங்கள் போராக்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதால் போராக்கள் வந்து பொதுமக்கள் மட்டும்தான் இதால் போகலாம். மீடியா வந்து யூடியூப் பண்ணால் அதால் போகலான்னு சொல்லியிருந்தவன். பார்ப்போம் என்ன வேண்டும். ஓகே, இப்படி நாங்கள் பார்த்தோம்னா இந்த மெயின் பாதையால் இப்போ வந்து வட்டு நம்மங்களை வந்து உள்ளே போக சொல்லி விட்டவை. இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போய் காட்டிக்கொள்கிறோம். இன்னும் வந்து மக்கள் ஒருத்தரம் வேற தொடங்கையில் இதெல்லாம் எல்லாம் வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கலாம். பாதுகாப்பில் எல்லாம் உறுதி செய்யப்பட்டு ரெடி ஆகி கொண்டிருக்குது. கூட பேருக்கு இது இடம் தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து இந்த பட்டத்திருவிழா நடக்கிற இடம் தான். அந்த இடத்துக்கு தான் வர்றார். அதை நாங்கள் காட்டிக்கொள்ள போகிறோம். இப்படி பார்த்துன்னு போவோம். நிறைய பேர் பாதுகாப்புக்கு பக்கத்தில் இருக்கிற வீடுகள் அது ரெண்டு நிறைய இடங்களில் வந்து ஆக்கள் நிற்கணும். ஒரே இந்த இடம் வந்து பரபரப்பாக இருக்கும். வளமையாக இருக்கிற பார்க்க இந்த மாதிரி வந்து ஒரு பரபரப்பாக இருக்க வேண்டாம். முதல் வந்து போலீஸ்காரர் வந்து இருக்க மாட்டோம். சும்மா நார்மலாக போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். மறுபடியும் இருக்க மாட்டோம். ஓகே, அப்படிங்கிற பார்த்தோம்னா பேனர்கள் எல்லாம் அடிச்சு ஒட்டி இருக்குது. இப்படி நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம். அதை வந்து பலத்தை செக்கப் எல்லாம் சரி இதெல்லாம் சகலதெல்லாம் செக்கப் பண்ணி வடியால் தாண்டி இங்கே இதை ஒரு ஸ்டிக்கரும் ஒட்டி விட்டுருக்கணும். இதில் தாண்டி நாங்கள் உள்ளே வந்துட்டோம். மீடியாக்கள் வந்து அந்த முன்பாதை, அதாவது வந்து ஜனாதிபதி அவர்கள் வர்றதுக்கு அந்த என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது தானே, அந்த என்ட்ரன்ஸ் பாதையாலே வந்து விட்டுவே. நாங்கள் அதால் வந்திருந்தாங்க. அதால் விடையில் மற்ற பாதையால் போச்சுனோம். அந்த பட்டத்திருவிழாக்கு நாங்கள் சுற்றி வரோம் ஒரு பக்கம். அந்த பாதையால் போச்சுனுவேன். அதால் வந்திருந்தோம். அதில் சொன்னிச்சுன்னா இல்லை இதால் விடையில் நீங்கள் அந்த மீடியா யூடியூப் இதால் விடையில் நீங்கள் முன்பக்கத்தால் போங்க கொண்டு இப்போ இந்த அவை அதில் ரெண்டு கால் பண்ணி கழிச்சு ஓகே வேறு சொன்னவேன்னு சொல்லி முன்பக்கத்தால் வந்திருந்தாங்க. வந்து எல்லாம் கொஞ்சம் நின்று பார்த்தோம். மக்கள் இப்போ தான் கொஞ்சம் உள்ளே வேறு தொடங்கினோம். அப்போ சரி நட்டு செக்அப் பண்ணி எல்லாம் சகல இதுகளும் வந்து செக்அப் பண்ணி உள்ளே விட்டுட்டோம். உள்ளே வந்து நாங்கள் உள்ளே இப்போ தான் கொஞ்சம் பேர் 2-3 பேர் நிற்கணும். இப்படி தொடர்ந்து வந்து நாங்கள் அப்படியே காணொலி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். என்ன மாதிரி இருக்குது, என்ன நடக்க போகுது, அவற்றை உரைகள் அதுகள் எல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து காணொலியில் பார்த்துக்கொள்கிறோம். ஆனால் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். உள்ளே பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதான் பொதுமக்கள் வரக்கூடிய பாதை. இல்லை கேர்ள்ஸ் பாய்ஸுக்கு வந்து செக்அப் பண்ணி விடினோம். அப்படி இங்கால பார்த்தோம்னா இதில் நீங்கள் காண்ருப்பீங்கள். அது வந்து பட்டத்திருவிழாக்கள் நடக்கிறதுகள். அப்படி இங்கே பார்த்தோம்னா இங்கே தான் செட்டர் போட்டிருக்கணும். இப்படி நாங்கள் இந்த முன்பக்க பாதையால் தான் வந்து நாங்கள் இப்படி உள்ளே வந்து நிற்கிறோம். இப்போ தான் கொஞ்சம் பேர் வந்து நிற்கிறோம். அதில் வந்து ஒரு பேரியர் போட்டு முன்னே கொஞ்சம் பேர் அந்த கட்சிக்காரர் அப்படி இந்த பிரிச்சு இருக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்க வச்சிருக்கணும். நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளோம். இந்த மாதிரி அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் பேர் ஒரு 5-6 பேர் 6-7 பேர் வந்து கொண்டிருக்கணும். தொடர்ந்து வேறு உங்களுக்கு நாங்கள் காணொலிகளை போட்டுக்கொள்கிறோம்.